enjoyed wearing it, and yeah, some drapist came and draped it for me. So I really thoroughly enjoyed wearing the saree. And எனக்கு பிடிக்கும் saree. அதனால கட்டியிருக்கேன். even before காலேஜ் டேஸ்லயும் கட்டியிருக்கேன். பட் என்ன முதல்ல கட்டினதுன்னா இந்த மாதிரி ஒரு ஹெவி சில்க் saree. நம்ம வந்து காலேஜ்லலாம் என்ன வாங்க கட்டுவோம், ஒரு சிம்பிள் ஆர்கன்ஸா இல்லைன்னா ஒரு ஜார்ஜெட் saree, ஷிஃபான் saree அந்த மாதிரி தான். சில்க் சாரீலாம் கட்டினதே கிடையாது. கல்யாணத்தன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சில்க் saree கட்டினேன், அதுவும் இவ்வளோ ஹெவியாக. ஸோ தட் வாஸ் லைக் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது கட்டினவுடனே அப்படியே கரெக்டாக இட் வாஸ் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கட்டின மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு ட்ரேப் பண்ணி அவங்க கட்டும்போது நிஜமாவே இட்ஸ் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் லுக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டுகெதர். அண்ட் நிறைய விதவிதமான சாரீஸ் கட்டணும்னு நினைப்பேன். சில்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். பிளாக்ஸ் ஜென்ரலாக வந்து யாருமே பிளாக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே. பிளாக் வந்து சாரியில் அதுவும் பட்டில் வந்து வாங்க மாட்டாங்க. நான் வந்து பயங்கரமான பிளாக் பிரியை. பிளாக்னா உயிர் எனக்கு. ஸோ பிளாக்ல இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து க்ரீன் கிடையாது, இட்ஸ் ஒரு மாதிரி அக்வா க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ்ட் கலர் இது. ஸோ அதுக்கு ஒர்க்கெல்லாம் பண்ணி தட் இஸ் ஒன் சாரீ. பிளாக்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அந்த சில்கில் நிறைய வச்சுருப்பேன்.